Vivo அவங்களோட V சீரிஸில் இப்போ புதுசாக V70 அண்ட் V70 Elite அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபோன்ஸும் பார்க்குறதுக்கு சிமிலரான டிசைன் தான் அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அதை நான் சைட் பை சைட் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.59 இன்ச்சஸுக்கான VM9 AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Full HD+. இந்த டிஸ்பிளேக்கு ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் அண்ட் 5000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் மோடு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது வந்து HDR மோடில் தான் போகும். அண்ட் கூடவே பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 459 பிக்சல்ஸ் பெர் இன்ச் நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் கூடவே இங்கே P3 ஒயிட் கலர் கேமரா சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது நல்ல டீசெண்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Vivo V70ல் எங்கே ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. V70 Eliteல உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3 சப்போர்ட்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 Gen 4 நல்ல ப்ராசஸர் தான் இல்லைன்னு சொல்ல. இந்த ப்ராசஸர் மிட்ரேஞ்சை விட கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களோட யூஸ் கேஸ் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவீங்க இல்லை அப்பப்போ நல்லா கேம் ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இதே ப்ராசஸர் தான் Realme 16 Pro Plusலையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ரேம் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஓவர் ப்ரைஸ் தான் இல்லைன்னு சொல்ல இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர். ஆனால் அதுவே இதை விட எக்ஸ்ட்ரா 6000 பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்னாப்ட்ராகனோட 8S Gen 3 நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு இல்லைனாலும் அதை விட கொஞ்சம் கம்மியாக இதால் பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக எங்கே 8GB வரைக்கும் LPDDR5X ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவே V70 Elite பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 512GB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பச்சர் பொறுத்த வரைக்கும் f1.88. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சர் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான சூப்பர் டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.65. எந்த சென்சருக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அல்ட்ரா வைட் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபோன்ஸ்லையுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேமராஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 2 ஃபோனுமே ஒரே கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இமேஜ் குவாலிட்டி மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். பிகாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 8 சீரியஸில் ISP நல்ல பெட்டராக இருக்கும். இமேஜோட அவுட்புட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7 சீரியஸில் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் சீரியஸ் அப்படிங்கிறனால 8 சீரியஸ் அளவுக்கு இங்கே இமேஜ் ப்ராசஸிங் இருக்காது. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபோன்ஸுமே உங்களுக்கு 6500 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 2 ஃபோன்ஸுமே ஒரே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக அந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் வந்து அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான OriginOS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. விவோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் V70 உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 45,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுவே V70 Elite உங்களுக்கு 51,999 ஸ்டார்ட் ஆகுது பேஸ் வேரியண்ட். விவோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 10%க்கான கேஷ்பேக் ஆஃபரும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் Vivo V70 Elite ஓரளவுக்கு பெட்டராக தெரியுது. அதுவும் நீங்கள் ஆஃப்லைனில் போய் வாங்குற மாடலில் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டோரில் போய் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து வாங்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு V70 Elite உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இல்லை எனக்கு ஆன்லைனில் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பண்ண இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா February 26 இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.